வணக்கம். உங்கள் கண்மலை பில்டர்ஸ் பாஸ்கர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பீச் கிட்ட வந்து ஒரு பங்களாஸ். ஓகே, பங்களாஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டெப்த்து அண்டு எல்லா விதத்துலையுமே வந்து நாங்கள் அவுட்டர் சைடில் கொடுத்து அதை எல்லாமே பண்ணியிருக்கிறோம். காம்பவுண்ட் வாலுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செர்ரா போர்டு ஃபிக்ஸிங், அதாவது குவாலிட்டி பர்பஸ். ரெண்டாவது வந்து எலிவேஷன். இது பெரிய ஒரு பிக் பங்களாஸ். இது கீழேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஓப்பனிங் கூட நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம்னா மார்பிளில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்களேன், இந்த இடத்துல வந்து மார்பிள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதில் கொடுத்துருக்குறோம். இது வந்து பேஷேஜ். ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டு ஆசிட்டிஸ் வந்து ஒரு ரெசிடென்சியல் வில்லாஸில் வந்து என்ன பண்ணுவோமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது கீழே வந்து உங்களுக்கு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பேசேஜ் அல்லது சிக் அவுட் எல்லாத்துலேயுமே ஸ்லாபு, அந்த மெத்தடெல்லாம் நாங்கள் ஸ்லாபு போட்டு கொடுத்துருக்குறோம். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ஒரு சின்ன ட்ராப் வால் வந்தாலுமே அதில் வந்து மார்பிள் ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய ஒர்க்குகள் வந்து எங்களுடைய பெர்ஃபெக்ட். இப்போ டோர்ஸ் ஓப்பனிங் பாருங்களேன், டோர் ஓப்பனிங்கில் கூட அந்த ஃப்ரேம் என்ன வருதோ அந்த சைடில் வந்து மார்பிள் ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பேசேஜ் கொடுத்தா கீழே வந்து இது ஃபவுண்டெயினுக்காண்டி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த இடம் ஃபவுண்டெயினுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டெயினுக்காண்டி போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா பார்க்கிங், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சாம்பர் இடம் பார்க்கிங் ஏரியா. இது சுற்றி என்ன வருது அப்படின்னு சொன்னால் இதில் ஃபுல்லாக வந்து எஸ்எஸ் கிரில் வரும். இந்த ஓரத்தில் இதில் வந்து எஸ்எஸ் கிரில் போட்டுறோம். எஸ்எஸ் கிரில்லு இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏசி ப்ரொவிஷன்ஸு எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து டைலிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது டைலிங் ஒர்க்கு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஃப்ட் வெல், இது வந்து லிஃப்ட்டு, இதெல்லாம் ஃபிக்ஸேஷன் ஒர்க்கு வந்து ஆன் கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்மலை பில்டர்ஸில் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே வந்து நேர்த்தியாக நாங்கள் கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெட்ரூம்ஸ். இந்த பெட்ரூம்ஸ் வந்து வியூ வந்து என்ன செய்கிறோம்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். மேலே வந்து சீலிங் ஜிப்சம் போர்டு சீலிங், ரைட் பாருங்கள். இது வந்து பெட் அசம்பிளிங் ஏரியாவுக்கு இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் இப்போ நம்மளுக்கும் இந்த இது இருக்குது. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எ ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பெட்ரூம்க்கு உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாய்லெட் ஏரியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாய்லெட்டு எல்லாம் ப்ளம்பிங் பண்ணிகிட்ருக்குறோம். மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் எல்லாமே வாட் எவர் அரேஞ்ச்மெண்ட் நீடட் எல்லாமே, வால் ஹைட் வரைக்கும் சீலிங் ஹைட் வரைக்கும் எல்லாமே மார்பிள். எல்லா ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஏசி ப்ரொவிஷன்ஸ் டக்ட் வெளியில். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்மலை பில்டர்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பில்டிங்ஸில் என்னென்ன வருது என்னென்ன அப்படின்றத அவ்வளவு நேர்த்தியாக நாங்கள் வந்து வாட்ச் பண்ணி ஃபினிஷிங்கில் வந்து அவ்வளவு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், சரிங்களா? அந்த பாருங்களேன், எல்லாமே வந்து என்ன ஒர்க் இருக்குதோ அது வந்து டக்குன்னு ஒரு ஒர்க்குகளை முடித்தோம் அப்படின்றது மாதிரி முடித்தோம். ஏனோ தானோண்டு ஃபினிஷிங் வந்து அவ்வளவு நேர்த்தியாக வந்து எங்களுடைய இதில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது அவுட்டோர் ஏரியா. அவுட்டோர் ஏரியாவிலையும் எங்களுக்கு வந்து ஒரு ரூம்ஸ் நாங்கள் போட்டு அதை இது பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து விண்டோஸ் வந்து எங்களுக்கு வருது. சி த விண்டோ கிளியர் கிளாஸ். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு லக்ஸூரியாக ஓடலாம். இது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஓப்பன் டெரஸ்க்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸு. இது இன்னும் ஃபினிஷ் பண்ணல, ஃபினிஷிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து இது ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இது வேனிட்டி ஸ்லாப்பு. அடுத்து இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது டாய்லெட் மற்ற போர்ஷன்ஸ் ஷவர் ஏரியா. இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளாஸ்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ அது வந்து உள்ளே வந்து என்னென்னா சிங்கிள் பர்சன் யூஸ்டு. இது வந்து வெனிட்டி டேபிள். அண்டு தென் வந்து இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பெட்டு. இதில் வந்து டோர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு பெல்மெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து என்ன செய்வோம், ஸ்க்ரீனிங் பண்ணிடுவோம். இது ஒரு பெட்டு, மாஸ்டர் பெட்டு. இந்த பெட்டுக்கு எங்கிட்ட நீங்கள் அவுட்டரில் வந்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ஏரியா. இந்த ஓப்பன் ஏரியாவுக்கு கீழே சைடில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக மார்பிள் மற்ற இதெல்லாம் ஒர்க் ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது, சரிங்களா? இந்த ப்ராக்ரஸில் இருக்கிறதுனால இன்னும் நான் கம்ப்ளீஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். செரா போர்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வால் மேலே வந்து ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் செரா போர்டு போட்டுட்டு அதை பெயிண்டிங் லைட்டாக ஒன் கோட் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது எந்த ஒர்க்காக இருந்தாலும் பெஸ்ட்டு, எங்களுடைய ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்
அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் ஒவ்வொரு ஒர்க்குகளையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேலையில் இப்போ நான் உங்களை அடுத்த ஃப்ளோருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃப்ளோரில் வந்து ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, என்ன இன்ஃபினிட்டிவ் ஒர்க்குகளை காமிக்கிறாங்கன்னா, ஒர்க்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, ஆன் கோயிங். சரிங்களா? இதிலெல்லாம் பாருங்களேன், இருக்கிற எந்த பொருளையும் வேஸ்டேஜ் நாங்கள் பண்ணல. இதில் வந்து இது வந்து ஓப்பன் டெரேஷுக்கு நாங்கள் வந்துட்டோம்னா ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோம். கூலிங் டைல்ஸை பார்த்தீங்களா எவ்வளவு நேர்த்தியாக கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. இதுலேயுமே வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ரூம் இப்போ வந்து இதில் வந்து லேபர்ஸ் வந்து அக்கமடேட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்டேஷன் ஏரியா, ஸோ தட்ஸ் ஒய் இது ஃபுல்லாக வந்து லேபர்ஸ் இதில் இருக்கிறாங்க. சி இடம் பூரா தே ஆக்குப்பைடு திஸ் ரூம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒர்க்குகள் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லாம் செக்ஷன் வைஸ் பண்ணிவிட்டு டைல்ஸ் போடுறது, ஒரு மேஸ் அப்பியரன்ஸ் எங்கள்கிட்ட வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக. இது வந்து ஒரு தியேட்டர் ஏரியா, ஹோம் தியேட்டர் ஏரியா, ரைட்? இந்த ஹோம் தியேட்டர் ஏரியா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கூலிங் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளே ஒவ்வொரு ஒர்க்குகள் ஃப்ளோரிங்கோ எதாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், இந்த இடத்துல இருந்து ஏற்கனவே அப்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி. இது ஃபுல்லாக இது தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கடல், இந்த கடலை ஒட்டி தான் இந்த பில்டிங் வந்து யூ கேன் சி. அந்த ட்ரீ கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடல் வந்து உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து எங்களுக்கு எவ்வளோனா 3500 rupees ஆகுது. 3500. எல்லாமே வந்து மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன். கண்மலை பில்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனுக்காண்டியே நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கிளைண்ட்டு என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கிளைண்ட்டினுடைய விருப்பங்கள் தான் எங்களுடைய ஒரு சஜஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பில்டிங்ஸ், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய என்ன வேணும், டிசைன் ஆஸ்பெக்டில் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்மலை பில்டர்ஸ் ஒரு நம்பகமான ஒரு ஸ்தாபனம் என்று மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லா ஒர்க்குகளும் எந்த ஒர்க்குனாலும் சரி, இன்டீரியர் ஒர்க், எக்ஸ்டீரியர், டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துல கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையா வருது பாருங்கள். ஓகே, அப்போ ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய இந்த வேலைகளை வந்து அவ்வளவு அருமையாக லிஃப்ட்டு ஏரியா, இது லிஃப்ட்டு. ஓகே, ஸோ இந்த லிஃப்ட்டில் இருந்து எந்த இடத்துக்கு வெளியே போகணும், எந்த இடத்த ஆக்குப்பை பண்ணலாம், எந்த இடத்துல வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து என்ன செய்கிறோம்னா ரூஃப் ஓப்பன் டெரேஸ், பேரபெட் வால் கூட வந்து என்னென்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பில்டர்ஸும் வந்து ஒரு 3 feet, ஆனால் நாங்கள் கொடுக்குறது 4 feet ஹைட்டுக்கு. தெரியுதுங்களா? இந்த சைட்லேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நைஸாக இருக்கும். த வியூ. ஓகே, இதை நான் ஓப்பன் டெரஸ்லேருந்து பார்க்குறேன். எலிவேஷன் எதுவுமே கொடுக்கல. மேலே ஒரு ஸ்லாபு, நடுவில் ஒரு 2 பீம் கொடுத்து ஓவர் ஹெட் அங்கே கொடுத்துருக்குறோம். எல்லா பைப்பும் பாருங்களேன், எல்லாமே 1.5 inch 2 inch பைப்பு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்தளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக என்ன வேணும், ரெக்குயர்மெண்ட் என்ன, கிளைண்ட்டுடைய டேஸ்ட் என்ன, அவங்கள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் இது கண்மலை பில்டர்ஸ் லாஸ்ட்டு 30 years-ஆக வந்து என்ன செய்கிறோம், ஃபீல்டு ஒர்க்கில் வந்து நம்பர் 1 இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில். இதை ஃபுல்லாக பாருங்கள். இது அவுட்டோர் வியூ, ரோடு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளவையும் நான் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கண்மலை பில்டர்ஸ் இஸ் த பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு. என்ன ஒர்க் பண்ணணும், ஃபினிஷிங், இதுகளெல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வெண்டார்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த ஒர்க்குகள் நல்லபடியாக செஞ்சுருக்குறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தேவை. அதனால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் யுவர் சைட். அது பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும், அது நேம்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.